அழுத கோலத்தோடு வீட்டிற்கு வருகிறார். தாய் வினாவினாள், என்னம்மா, என்ன ஆச்சு? அம்மா, நான் அழகில்லையாம்மா? இந்த காலத்துல இவ்வளோ கருப்பான பொண்ணை கட்டி வச்சிருக்கியேன்னு சொல்றாங்கம்மா. நான் அழகில்லையான்னு அழுது கொண்டே தன் தாயிடம் கேட்டாள். எனக்கு காது இருக்கு அம்மா, மனசு ரொம்ப வலிக்குதும்மான்னு அம்மா கிட்ட வினாவினார். எனக்கு இன்னைக்கு கொடுத்திருந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, எது அழகு, கருப்பா சிகப்பா? அம்மா சொன்னாங்க. பறவை எடுத்துக்கேம்மா, காகம் அழகு இல்லைதான், ஆனால் காகத்துக்கு தெரியாது. கிளி அழகு தான், ஆனால் கிளிக்கு தெரியாது நம்ம ரொம்ப அழகுதான்னு. அவங்க 2 பறவைகளும் பாருங்க, உலகத்தில் சிறகு அடிச்சுன்னு போய் அதுங்க வாழ்ந்து காட்டலையா? ஆனால் காகத்தை கூப்பிட்டு சாப்பாடு வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எதுவாக இருந்தாலும் தன் கூட்டத்தையே கூட்டி, எது அதுக்கு உணவு கிடைச்சாலும் தன் கூட்டத்தையே கூட்டி ஒற்றுமையாக சாப்பிடும். அவங்க கூட்டத்திற்கு ஒரு பிரச்சனைனா அதுங்க விட்டே கொடுத்துக்காது. அவங்கக்கிட்ட ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம். காகம் மட்டும்தான் குளிச்சுட்டு உணவை உட்கொள்ளும். அதனால தான் அதன் மொழியிலே கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. அவ்வளோ அழகான அந்த பச்சை கிளியை பாரு, அந்த கூண்டுக்குள்ளே தான் அடைப்பட்டு வாழ்கிறது. உங்கள் மாமா வீட்டுக்கு போ, அவர் போனாலே அவர் கருப்பாக தான் இருப்பார். ஆனால் அவர் முகம் எவ்வளோ கலையாக இருக்கும், அவர் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். அவர் பார்க்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் பார்க்கவே ஒரு தனி ஒரு சிரிப்பே வரும், சந்தோஷமே வரும். யார் எது கேட்டாலுமே அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொல்லி எது கேட்டாலும் இல்லைன்னாமே எடுத்து கொடுக்குற நல்ல உள்ளம் தான் முதல்ல பேசும். நான் கருப்பு தான்னு உங்கள் அப்பா என்னை ஒதுக்கி தான் வச்சாரு. தீண்ட தகாத மாதிரி நடத்துனாங்க. கொஞ்ச நாள் உங்கள் அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதான் கிட்னி செயலிழந்து போயிடுச்சு. நான் என்னோட கிட்னியே அவருக்கு கொடுத்தேன். அப்போ தான் என்னோடைய நல்ல மனசே அவர் புரிஞ்சுக்கின்னு என்கிட்ட வாழ ஆரம்பித்தார், என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நீ தான் உலகம், இந்த காலத்தில் உன் உயிரில் உடம்புல இருக்கிற ஒரு பாதி கிட்னியே எடுத்து கொடுக்குறியே, உன் மனசு தான் பெருசு, உன்ன மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். உங்கள் அப்பா வெளியே போயிருந்தாலே நான் சாப்பாடுலாம் டயத்துக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். அவர் எடுத்து சாப்பிடும் போதில் என் மனைவி சாப்பாடு எனக்கு கொடுத்துருவா. அப்போ சாப்பாடு எல்லாமே நான் கொடுக்கும்போது என் முகம் அவருக்கு என் மனசு தான், என்னுடைய உணர்வு தான் அவர் புரிஞ்சுப்பார். அவ்வளோ நல்ல மனசு. யாராவது உன்னை அழகு இல்லைன்னு சொன்னாலே நீ சொல்லு, உண்மையான அழகு உள்ள மட்டும்தான். நமக்கு சாப்பாடு போடும் விவசாயி கருப்பு தான். வெயில் காலத்தில் என்னால் நின்று வெயிலில் வேலை பார்க்க முடியும், வெள்ளையாக இருக்கிற உங்களால் வேலை பார்க்க முடியுமா? நீ பார்க்கும் பார்வையில் நான் கருவிழியாக நான் கருப்பாக தான் இருக்கிறேன். உன் பார்வையில் கூட நான் தான் இருக்கிறேன். நம்ம வணங்குற தெய்வம் கூட கருப்பாக தான், நம்ம வணங்குற சாமி கூட கருப்பாக தான் காட்சி கொடுக்குது. அது எது கேட்டாலும் இல்லைன்னு நம்ம வாரி வழங்கலையா? ஊர் வழங்குமே அந்த தெய்வத்தை போய் கையெடுத்து கும்பிட்டு தன் வரங்களை எல்லாரும் கேட்கலையா? கருமை என்றால் என்ன? கருமைனா நான் உன் தலைக்கு மேலே இருக்கிற கிரீடம். இந்த கருப்பாக இருக்கிறேன்னா, ஆமாய்யா நான் கிரீடமாக இருக்கிறேன், உன் தலைக்கு மேலேயே நான் தான் இருக்கிறேன், என் நேரம் தான் உன் தலைக்கு மேலே இருக்குது, நான் உனக்கே கிரீடமாக இருக்கிறேன், இன்னும் போய் சொல்லு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.